லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கூட்டிட்டு போ. நில்லு. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? ஷாரு, நீ தப்பு மேல தப்பு பண்ற. நீ மட்டும் என்ன தப்பு மேல தப்பு பண்ணி என் வாழ்க்கையவே கெடுத்தல்ல நீ. ஏய் சாரு, முட்டாள் மாதிரி பேசாத. யாரு உன் வாழ்க்கையை கெடுத்தா? உன் கேவலமான புத்தி தான் உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்க. நீ திருந்துறதுக்கு தான் கோர்ட் உனக்கு தண்டனை கொடுத்துருக்கு. ஆனா நீ மறுபடியும் உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்ட. இந்த பாரு, எங்களை பழி வாங்குறதா நினைச்சு கீதாவை தொந்தரவு பண்ணாத. அப்புறம் நீ ரொம்ப அனுபவிப்ப. ஹலோ ஏசிபி சார், என்ன மிரட்டுறீங்க? உங்க உசுறு இப்ப எங்க கையில இருக்கு, கொஞ்சம் பார்த்து பேசணும். என் மாமா பூபதியோட டார்கெட் கீதாவும் கதரும். ஆனா எங்க டார்கெட் நீங்க 2 பேரும் தான். அவ்வளோ சொல்லியும் எங்களை மீறி நீ கல்யாணம் பண்ணல. இந்த கதிரோட சேர்ந்துக்கிட்டு என்ன மண்டபத்துல வச்சு அவமானப்படுத்தி அனுப்புனல்ல. அதுக்கு தாண்டி பாப்பு வச்சிருக்கோம். எனக்கு எல்லா வழியவும் அடைச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா ரோட்ல போக வருவ. நாங்க அதை பார்த்து புழுங்கி சாகணும்ல. எனக்கு கிடைக்காதது எதுவும் உனக்கும் கிடைக்க கூடாதுடி. இன்னியோட உன் கதையை முடிக்கிறேன். ஏய் பிசாசு, என்ன விடுறே, என்ன விடு. ஏய் சாரு, யாரடி பிசாசுங்கற? கொன்றுவேன். ஏய் சாரு, அவங்கள எதுக்கு அடிச்ச? ஒரு மனநல சரியில்லாதவங்க கிட்ட வீரத்தை காட்டிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? எங்களை காரணம் காட்டி எதுக்கு அப்பாவி கீதாவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஆமா, எங்க மேல உனக்கு அப்படி என்னடி வன்மம்? உன் வாழ்க்கைய நானா பறிச்ச, நீ திமிரு எடுத்து போய் இவன் கூட ஓடுனதுக்கு நான் ரெடி பண்ணுவேன். எங்க பார், நான் இவரை கல்யாணம் பண்ணதுக்கும் உன் வாழ்க்கை நாசமானதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு? இவனோட பணத்தாசையும் உன்னோட புகழாசையும் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. எங்க பார், நம்ம பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கீதாவை அவுத்து விடு. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நாமளே ஒத்து விடலாமா? ஏய் நில்லுங்க. நீங்க 2 பேரும் ஆபத்தான விளையாட்டை விளையாடுறீங்க. கீதா உடம்புல டைம் பாம் இருக்கு. நீங்க அவளை கூட்டிட்டு போனாலும் அவ கண்டிப்பா சாகதான் போறா. பாத்தீங்கல்ல, வெடிச்சதுன்னா கீதா அப்படியே கொத்து பரோட்டா ஆயிடுவா. ஹே, இப்படி அநியாயம் பண்றீங்க. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. உனக்கெல்லாம் நல்ல சபை வராது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே சாக போறீங்க. இதுல எனக்கு சாபம் விடுறியா நீ? என்ன பாக்குறீங்க 2 பேரும்? உங்களை இங்க கூப்பிட்டது உங்களை நிக்க வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நினைச்சீங்களா? இதே இடத்துல உங்க 2 பேரையும் கொல்ல போறோம். உன்னை அடக்கிறதுக்கு தான் நான் செத்ததா நினைச்சு உன்னை ஜெயில போட்டோம். ஆனா நீ அடங்கல. அதான் உங்களை அப்படியே அடக்கம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். ரெண்டு பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க வாழவே முடியாது. நீங்களும் அந்த கதிரும் சேர்ந்துக்கிட்டு எங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல. நாங்களும் எத்தனை நாள் தான் ஓடிட்டே இருக்கிறது? எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தானா அடங்கும். அதான் உசுர புடுங்கிறதுக்காக உங்களை இங்க வர சொன்னோம். ஏய், இத பாரு சாரு, உன் பூச்சாண்டி எல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. நான் போலீஸ் ஆபீசர். என் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியும்ல? காமெடி பண்ணாதீங்க சிரிப்பு போலீஸ். பிளான் இல்லாம நாங்க இதுல இறங்குவோம். செட் பண்ண பாம்பு இன்னும் 8 நிமிஷத்துல வெடிச்சிரும்.
அப்புறம் உங்களையும் இவளையும் இங்க அடைச்சு வச்சுட்டு நாங்க வெளியே ஜாலியா போயிடுவோம். பாம்பு வெடிச்சு நீங்க மொத்தமா காலி ஆயிருவீங்க. அங்க வீட்டுல அடிபட்டு இருக்க கதிரும் குசுர விட்டுருவான். அப்புறம் என்ன, எங்களை எதிர்த்த எல்லாரும் வாஷ் அவுட் ஆயிருவீங்க. உங்களை கொண்டது நாங்க தானே யாருக்குமே தெரியாம போயிரும். நாங்களும் ஈஸியா தப்பிச்சிருவோம். அப்புறம் நாங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வோம். டேய், இவனுங்களை அடிச்சு போட்டு கதவை லாக் பண்ணிட்டு வாங்கடா, போலாம். யோ, சத்தம் கேக்குதியா? வாங்க வாங்க போலாம். வாங்க. அதிரா, பாம்புல டைம் போய்கிட்டே இருக்கு. ஏய், முதல்ல பாம்பை ரிமூவ் பண்ணு, சீக்கிரம். பண்ணல சாரு. சாரு, சாரு சொன்னீங்க. அப்படியே நான் கடிக்க போறேன். உன்னை இப்படியே விட முடியாது. சொன்ன கேட்க மாட்டியா? புரியாதா உனக்கு? சொன்ன புரியாதுல? சாரு, விடு. உள்ள போற பாரு. விடு. சும்மா இருக்க முடியாது. சாரு, சாவடி. இன்னைக்கு உனக்கு சாவுதான். சாவு. சாவு. இன்னைக்கே சாவு.
சொன்ன கேளுங்க. இங்க வாங்க. இன்ஸ்பெக்டர். எங்க நீங்க வாங்குங்க. ரெண்டு பேரும் வெளிய கொண்டு போங்க. நான் போக மாட்டேன். நீங்க வாங்க. சொன்ன கேளு அதிரமா. வாங்கம்மா. நீ போ. வாங்கம்மா. ஒண்ணும் பயப்படாத. நீங்க வாங்குங்க. நீ போ. வாங்கம்மா. வாங்கம்மா. போலாம். வாங்க. இங்கே இருங்க. இவங்களை பாத்துக்கோங்க சார். நான் மேல போயிட்டு வந்துடுறேன். மேடம் இருங்க மேடம். சாரே வருவார். அவரு உள்ள மாட்டிட்டு இருக்காரு சார். சொன்னா கேளுங்க. இருங்க. சார் நான் போ. இருங்க மேடம். இருங்க. சார் இங்க தான் இருக்கு சொல்லிருக்காரு. போகாதீங்க. சார் சார் சொல்லுங்க சார். என்ன சார்? சார் என்ன சார் ஆச்சு? என்ன நடக்குதுங்க? அம்மா இவங்களை கடத்தி பாம்பு வச்சிருக்காங்க. அதோட உள்ள கிட்னாப்பர்ஸோட ஏசிபி சார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காருமா. இங்கேயே இருங்க. சார் பாம்பு அடிச்சிர போ சார். சீக்கிரம் வாங்க. சாரு சீக்கிரமா. வா வா வா. எங்க போலாம். ஐயோ அவரை காணுமே. சார் பாம்பு நிறுத்துங்க சார். அவரை கூட்டிட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க சார். அம்மா இருமா. இருமா. விடுங்க. சொன்னா கேளுமா. அவரை மாட்டிக்கிட்டாருங்க. விடுங்க. கேளுங்கம்மா. ஆதிரா. அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கிறது. கடத்தப்பட்ட பெண்ணை மீட்பதற்காக போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்தது. கடத்தப்பட்ட பெண்ணும் ஏசிபியின் மனைவியும் 2 போலீசாரும் தப்பித்த நிலையில் உள்ளே இருந்த ஏசிபி மற்றும் போலீசார் நிலைமை என்னவென்று தெரியவில்லை. இந்த பகுதியே அதிரும் அளவுக்கு குண்டு வெடித்ததால் சேதம் அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. அநேகமாக உள்ளே யாரும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. கீதா என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் இல்லையில? அங்க உள்ள
இல்ல பாம்பு வெடிச்சிருச்சு. ஆதிரா 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 என்ன ஆச்சு? திருமாறன் சார் எங்க? இருங்க சார், என்ன சார் ஆச்சு? சார் உங்க ஒய்ஃபை கடத்தி பாம்பு வச்சு மிரட்டிருக்காங்க சார். அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு நானு சாரு மேடம் எல்லாரும் உள்ள போனோம். இவங்களை மீட்டுக்கிட்டு நாங்க வெளியில வந்தோம். ஆனா சாரு வரத்துக்குள்ள பாம்பு வெடிச்சிருச்சு. என்னாச்சு? திருமாறனும் ஆதிராவும் அந்த கீதாவை மீட்டுட்டாங்களா இல்லையா? ஒரு தகவலும் வரலையே. என்னம்மா சுபத்ரா, குங்குமம் கொட்டிடுச்சே, இது அபசுகுணமாச்சே. கடத்தல் கும்பலை பிடிப்பதற்காக போலீசார் எடுத்த நடவடிக்கையில் எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்தது. என்ன ஏன் இப்படி கத்துற? அண்ணி டிவி பாருங்க, திருமாறன் போன இடத்துல குண்டு வெடிச்சிருச்சான். பிரபல வழக்கறிஞர் கதிர் அவர்களின் மனைவி கீதா கடத்தப்பட்டதாக வந்த தகவலின் பேரில் அவரை மீட்பதற்காக அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறன் அவரின் தலைமையில் போலீசார் இங்கே வந்துள்ளனர். கீதாவை மீட்பதற்காக போலீசார் உள்ளே நுழைந்து கடத்தல்காரர் மீது தாக்குதலை நடத்தி அவரை பத்திரமாக மீட்டனர். ஆனால் போலீசார் வெளியே வருவதற்குள் குண்டு வெடித்துவிட்டது. அப்பொழுது உள்ளே ஏசிபி திருமாறன் மற்றும் சில போலீசார் இருந்துள்ளனர். அவர்களின் கதி என்னவென்று தெரியவில்லை. குண்டு பலமாக வெடித்ததால் உள்ளே யாரும் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இதில் அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறனும் இறந்திருக்கலாம் என பேசிக் கொள்கிறார்கள். ஐயோ கடவுளே, ஏன் இந்த சோதனை? கடவுளே, ஏன் உசுரை எடுத்துக்கோ, என் பேரை நான் காப்பாத்துப்பா. அம்மா அழாதீங்க, திருமாறனுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஆகாது? அதான் டிவிலே காமிச்சிட்டாங்களே. ஐயோ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அகலியா கவலைப்படாத, கடவுள் திருமாறனை கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. நான் இப்ப ஆதிரா கிட்ட கேக்குறேன். அம்மா போய் கேளுப்பா. திருமாறா
திருமாறா ஐயோ ஐயோ திருமாறா திருமாறா நீ என்ன விட்டு போயிடாதடா அம்மா கிட்ட வந்துருடா டேய் திருமாறா அழாதீங்க அண்ணி திருமாறனுக்கு ஒண்ணும் ஆகாது திருமாறா திருமாறா ஐயோ ஆதிரா வர போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ ஐயோ தெரியலையே என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. அகல்யா சுபத்ரா என் பேரனுக்கு என்னாச்சு நான் போய் பார்க்கணும். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். அம்மா வேண்டாம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகாது நான் சாக மாட்டேன். அம்மா சொன்னா கேளுங்கம்மா உங்க உடம்ப பாருங்கம்மா நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஆகாது அகல்யா நிச்சயமா திருமாறனுக்கு ஒன்றும் ஆகாது. என் பேரை பொழிச்சிடுவா. அகல்யா